ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியலில் நம்ம மல்லியும் விஜயும் ஒரு பக்கம், நம்ம வெண்பாவும் ஐஸும் ஒரு பக்கம். இந்த தீபிகா நம்ம மல்லி மேலே விரோதம் வச்சிட்ருக்காங்க. அவங்க பெரியவங்களுக்குள்ள ஏதோ ஒரு விரோதம் போயிட்டுருக்கு, ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. அப்படின்னாலுமே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா ஐஸுக்குமே ஒரு போட்டி ஏற்பட்டுருச்சு. இவ்வளோ நாளாக அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. இப்போ போட்டி வந்து ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா யார் எதுக்கு காரணம், என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா ஐஸோட அம்மா தீபிகாவே தாங்க இதுக்கு காரணம். அவன் வந்து ஃபர்ஸ்ட் வந்துகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிள்ளைங்களை வச்சு இன்னொரு அம்மாக்களை வச்சு கேள்வி கேட்க விட்டு இப்ப அவளோட பொண்ணோட மனசுக்குள்ளேயே வந்து அவ தான் ஃபர்ஸ்டா வருவா, அவ வந்து வரக்கூடாது, நான் வரணும் அப்படின்ற மாதிரி எப்பவுமே ஐஸ் வந்து ரெண்டாவது தான் வரா அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு வந்ததுனால ஐஸுக்கு இப்ப அந்த ஃபர்ஸ்ட் எடுத்த பிடிக்கணும், நம்ம வெண்பாவை ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவங்க நினைக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேருக்குள்ளே சவால் போட்டி அந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க. கேரம் போர்டு அது இது சவால் விட்டுக்கிட்டு போட்டி போட்டுட்டு இருக்காங்க. யார் யாருக்கு எந்தெந்த குழந்தைக்கு என்ன விருப்பமா இருக்குதோ அதுதான் வந்து அவங்க ஜெயிக்குவாங்க, அதுதான் செய்வாங்க. அதே மாதிரிதான் ஒருத்தர் ஒரு ஒரு டேலண்டோட இருப்பாங்க. அந்த மாதிரிதான் ஐஸு வந்து கேரம் போர்டில் டேலண்டா இருந்தா நம்ம வெண்பா வந்து இந்த ஓட்டப்பந்தயத்துல நல்லா டேலண்டா இருக்கா. அது வந்து யாருக்குமே தெரியல. நம்ம ஐஸு குழந்தைங்க வந்து பெரியவங்க மூலமா வந்து அவங்களுக்குள்ள விரோதத்தை வளர்த்துக்கிறாங்க. குழந்தைங்க எவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாலுமே அந்த பெரியவங்க பேசுற பேச்சால அவங்க மனசுக்குள்ள அந்த ஒரு இது வந்துடுது. என்ன செய்ய போறாங்க இருந்தாலுமே அவங்க வந்து இதுக்கப்புறமா நம்ம வெண்பாவும் ஐஸும் கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கினா மட்டும்தான் பாருங்க நல்லா ஒற்றுமையா இருப்பாங்க. இவங்க சண்டை போறத பார்த்துட்டு நம்ம மல்லி விஜயும் என்ன பண்றதுன்னு தெரியாத, என்ன குழந்தைங்க தான் சரின்ட்டு போனா போதுன்னு விடுறாங்க. ஆனா இதையே ஒரு பெரிய பிரச்சனையா கொண்டு வரதுக்கு தான் இந்த தீபிகா பிளான போட்டுட்டு இருக்காங்க. இதே சாக்கா வந்து இன்னும் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. நம்ம வெண்பா ஐஸ் கிட்ட மன்னிப்பு கேட்கணும். இதுக்கு என்ன பிரச்சனை நடந்துச்சு எல்லாமே தெரியதான் போகுது. வாங்க என்ன செய்யலாம், என்ன செய்ய போறாங்கன்றது எல்லாம் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.